இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை போகிற எந்த ஒரு டெக் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் டிஜே. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் ஆப்பை பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் தரப்பான கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் ஆப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டிக்டாக் ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியாது. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டிக்டாக் ஆப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதை எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் ரீசனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஆப் அப்படின்னா டிக்டாக் தான். ஸோ எல்லாருமே டிக்டாக் யூஸ் பண்ணாங்க. இந்த டிக்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பண்ணாங்க. ஒரு சில பேர் தவறான வீடியோஸ், அது ஒரு ஸ்டேஜை தாண்டி வீடியோ பண்ண காரணத்தினால இந்த ஆப்பை இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆப் ஒர்க் ஆகுது. நீங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது கூகுளில் போய்ட்டு நீங்கள் வேறு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இனிமேல் டவுன்லோட் பண்ண முடியாது. விரைவில் பேன் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் ஆனது. இந்த மாதிரி டிக்டாக் ஆப்பை பேன் பண்ண சொல்லி கேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்ல செக்ஸுவல் கண்டென்ட் நிறையா வருதான். ஸோ அதனால தான் இந்த ஆப்பை பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் கம்பெனி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ விரைவில் பேன் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நிறுவனமான கூகுள் நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட VPNலேருந்து டிக்டாக் ஆப்போட நெட்வொர்க் ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவாங்க. ஃபுல்லாகவே டோட்டலாக பேன் பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் ஆப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக பேன் பண்ணிவிடுவாங்க. என்ன பொறுத்தளவு டிக்டாக் ஆப் பேன் பண்ணால் நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னால் எதுவும் சொல்ல முடியாது. டிக்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் நல்ல கண்டென்ட் பண்ணுறாங்க, யூஸ்ஃபுல்லானதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் மிகவும் தவறானதாக பண்ணுறாங்க. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் எந்த ஒரு முடிவும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ டிக்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸை விட லேடிஸ் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஜென்ஸை விட லேடிஸ் தவறான வீடியோஸ்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் லேடிஸ் ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க. அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி காரணத்தினால தான் இந்த ஆப் பேன் பண்ணுறாங்க. நல்ல வழியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. தவறான வழியில் யூஸ் பண்ண காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. ஸோ முடிஞ்ச அளவு தவறான வீடியோஸை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோ பண்ணி ப்ரைவேட்டில் போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களோட மைண்டை நீங்கள் கெடுக்காதீங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாருமே டிக்டாக் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். இது என்னோட பர்சனல் கோரிக்கை. ஸோ அதை சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் பேன் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் பேன் பண்ணிட்டாங்க. விரைவில் ஃபுல்லாக பேன் பண்ணிடுவாங்க. அப்படி பேன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டிக்டாக் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற டெக் நியூஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு டெக் வீடியோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.